தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு ஏபி திரை. இந்த ஷோல கோபாலி அப்படிங்கிற தெலுங்கு வெப்சீரிஸ் உடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப்சீரிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. மொத்தமா 8 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே ஆவரேஜா 30 மினிட்ஸ் டியூரேஷன். இது ஒரு ஸ்மால் சைஸ் வெப்சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வெப்சீரிஸ ரூரல் ரிவெஞ்ச் டிராமாவா எடுத்திருக்காங்க. இந்த வெப்சீரிஸ் உடைய ஆரம்பத்திலேயே ஒரு திருவிழாவில ஒருத்தர் இன்னொருத்தரை கொடூரமான முறையில வெட்டி கொலை பண்றாங்க. அப்படியே கட் பண்ணீங்கன்னா பாஸ்ட காமிக்கிறாங்க. பாஸ்ட்ல 2 குடும்பத்தை காட்டுறாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா ரவி பிரகாஷ் உடைய குடும்பம், இன்னொன்னு ராகியுடைய குடும்பம். இந்த 2 குடும்பங்களுக்கு இடையே பாத்தீங்கன்னா ரிவல்ரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா பில்ட் ஆகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல பகை அப்படிங்கிறது இந்த 2 குடும்பங்களுக்கு இடையே பெரிய அளவுல உருவாகுது. அப்போ இந்த ராகியுடைய குடும்பம் ரவியுடைய குடும்பத்தை மொத்தமா போட்டு தள்ளுறதுக்காக கிளம்புறாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் பாத்தீங்கன்னா யாரையெல்லாம் பாத்தீங்கன்னா ராக்கி குடும்பம் போட்டு தள்ளாங்க, யாரெல்லாம் உயிர் தப்பிச்சாங்க, அண்ட் இதுக்கு இடையில போலீஸ் எப்படி இது என்ட்ரி ஆகுறாங்க, என்னென்ன விஷயங்கள் போலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய வெப்சீரிஸ் தான் இந்த கோபாலி. இந்த வெப்சீரிஸை பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது இயக்குனர் ரத்தம் தெறிக்க ஒரு வெப்சீரிஸை எடுக்க முடிவு பண்ணிருக்காரு. அதுல வெற்றியும் பெற்றிருக்காரு. ஆனா கண்டென்ட் கதை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா சுத்தமா இல்ல. அதாவது ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, கொண்டுக்கிறாங்க, ரத்தம் தெறிக்க வெட்டுறாங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்கணும், ஒரு ரீசன் இருக்கணும். எந்த விதமான கதையுமே இல்லாம சும்மா அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க, ஏன் தான் பண்றாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அதாவது மொத்தமா 8 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ் டியூரேஷன். கொஞ்சம் ஸ்மால் சைஸ் வெப்சீரிஸ்னே அப்படின்னு சொல்லலாம். அதனால குயிக்கா பார்க்க முடிஞ்சது. இல்லைன்னா பாத்தீங்கன்னா இதை பார்க்கவே முடிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு. அதேபோல கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. எதுக்கு அந்த ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. பார்ட் 2 லீட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு பார்ட் 2 லீட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. தேவையில்லாம பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல. பட் ரத்தம் தெறிக்க அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இந்த வெப்சீரிஸ்ல தெளிவா பண்றாங்க. இந்த வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்லது. வேற என்ன ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல பாத்தீங்கன்னா அடல் கண்டென்ட் இருக்கு. கெட்ட வார்த்தை ரொம்ப மோசமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரத்தம் தெறிக்க வெட்டிக்கிறாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்க. இந்த வெப்சீரிஸுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5/2. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.